வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்தது தாங்க மாசு வேறு லெவலுங்க. அச்சு தும்சம் பண்ணிட்டாங்க அந்த ஆள். ஆமாங்க, சான்ஸே இல்லை. ஆனால் விஷ்ணு எங்கெல்லாம் இருக்கிறானோ அந்த இடம்லாம் வந்து ரொம்ப ஹாப்பி அண்ட் ஃபன் என்டர்டைன்மெண்ட்டுன்னு சொல்லலாங்க. அப்படி தான் இன்றைக்கி இருந்துச்சு. லைவில் பார்க்கும்போது வாவ் அப்படின்னு சொல்லி எத்தனை தடவை சொன்னாலும் எல்லாருமே சிரிச்சிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆடியன்ஸ் சைட்லேருந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னா உள்ளே இதை விட ஃபன்னாக இருந்திருக்கும். ஆனால் பட் மற்றவங்களுக்குலாம் ஒரு மாதிரி இருந்திருக்கும் கண்டஸ்டன்ஸ்க்கெலாம். ஏன்னா சௌந்தர்யாவோட ஃபியான்சின்றதுனால ஐயோ இவர் ஏதாவது நம்மளை பற்றி கேட்டுருவாரோ, முக்கியமாக விஷாலுக்கு அந்த ஃபியர் இருந்ததை நம்ம பார்த்தோம். ஆனாலும் வந்து அதை அப்படியே என்ன சொல்கிறது, அது அப்படியே தவிர்த்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் விஷ்ணு வந்து யாரையுமே காயப்படுத்தாமல் ஆனால் சொல்ல வேண்டிய விஷயத்த அழகாக பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னது. சௌந்தர்யாவோட அவங்களோட லவ் செக்மெண்ட் ஆச்சும் அது எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. ஒவ்வொரு விஷயமும் அப்படியே சும்மா அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு அழகாக இருந்தது. ஏன்னா விஷ்ணு போன பிக் பாஸ் சீசன் 7 எப்படி தெரிக்க விட்டாப்புலையோ, ஏன்னா நிறைய பேர் கமலஹாசன் சாரே வந்து மிரண்டுவார் விஷ்ணு அப்படின்ற மாதிரி. ஏன்னா மாயா பூர்ணிமா எல்லாரையும் ஓட விட்டவங்க தான் விஷ்ணு. இந்த சீசனில் எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. ஏன்னா விஷ்ணுவுடைய ஸ்பீச் அப்படி. அதை எப்படி விவரித்து சொல்லணும்னு கூட நம்மளுக்கு வரல. ஏன்னா அதில் இருக்குது நம்மளோட என்ஜாய்மெண்ட்லாம். அந்த அவங்க விஷ்ணு வந்து அவரோட சௌந்தர்யாவோட இருந்ததை பார்த்து நமக்கு அவ்வளோ ஒரு வியப்பாக இருந்தது. சௌந்தர்யா வந்து ஃப்ரெண்டு அப்படி சொல்லுவாங்க. பட் வந்து மேரேஜ் பண்ணுறவங்களும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பிக் பாஸ் வந்து இந்த வாய்ப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. ஏன்னா அவங்க வீட்டில் அவங்க சொல்கிறதுக்கு தயங்கி இருப்பாங்க, பயந்துருப்பாங்க. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க சௌந்தர்யா வந்து அது என்ன கோதுமை மாவில் வந்து வில் யூ மேரி மீ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்த அந்த விதம், அதுக்கு ஹெல்ப் பண்ண கண்டஸ்டன்ஸ் விஷால் தான் இதில் வந்து மெயினாக. ஏன்னா அவன் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் மாதிரி இந்த ஒரு ஹெல்ப்பை அவன் பண்ணி அவனோட மனசுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு இதுவை தேடிக்கிட்டாருன்னு சொல்லலாம். ஆமாம், இதில் என்ன ஓவரால் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்த எல்லா பேரண்ட்ஸுமே சௌந்தர்யாவை யாரும் குறைகள் சொல்லுங்க. ஸோ க்யூட்டு, ஸோ ஹாப்பினஸ்ஸு, அது சைல்டு கேர்ளு இப்படி தான் வந்து எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்களே கண்டி. சௌந்தர்யா யாருமே கார்னர் பண்ணாத, கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணுங்கள். செம்மங்க. ஏன்னா அது அவளை பற்றி நம்ம சொல்லணும் அவசியம் கிடையாது. அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் அது எது பண்ணாலும் நல்லா இருக்குது. அப்படி தான் எல்லாருமே சொன்னாங்க. இன்னைக்கு விஷ்ணுவும் அதை தான் சொன்னார். நீ பண்ணது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது சௌந்தர்யா. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸே வச்சு இதுவரை யாருமே பண்ண உலக வரலாற்றிலேயே வந்து சௌந்தர்யா தான் ஒரு சாண்டா கிளாஸை வச்சு பயங்கரமான பண்ணது. இது வேணா உண்மை. ஆமாம், அதுக்கான விளக்கமும் வந்து அந்த இடத்துல விஷ்ணு வந்து பதிவு பண்ணுவார். எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவார், இவங்க என்ன எல்லாருமே பேசியிருப்பாங்களே, இவன் என்ன பண்ணுறா எனக்கு காண்டா இருக்குதுன்னு ஜாக்லின் முத்துலாம் அப்படியே வயிற்றுச்சலில் கொட்டியிருப்பாங்க இல்லையா. அதுக்கான பதிலடியும் ப்ளஸ் வந்து சௌந்தர்யா எப்படி அங்கே உள்ளே இருக்காங்கன்றதுக்கான ஒரு பதிலடியுமா விஷ்ணு சொன்ன விதம் சூப்பராக இருந்தது. ஏன்னா அவர் அழகாக கிளியராக சொல்லிட்டாருங்க. என்ன பண்ணுறா இவ எப்படி இவ்வளோ கிளாப்ஸ் வாங்குறா, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவளுக்கு ஃபேன்ஸு அப்படின்னு நீங்கள்லாம் நினைக்கிறதுக்கு ஒரே காரணம், இந்த இடத்த பிக் பாஸ் ஹவுஸில் அவள் ஒரு கிரியேட்டிவாக ஒரு ட்ராமா பண்ணுறா. உண்மையிலேயே பார்த்தா கிரியேட்டர் யார் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தான். அந்த இடத்த அவள் இருக்கிற இடத்த ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுருக்கா. அதுதான் இந்த பிக் பாஸ் ஹவுஸுக்கு தேவை. நீங்கள் பண்ணுற டாஸ்க் ஒரு 10 நிமிஷம் கூட வராது. அதனால் அப்படியே டாஸ்கில் பண்ணுறவங்களுக்கு தான் இங்கே கப்பு கொடுக்கணும், வின் பண்ணணுன்றது இருந்தால் யாராவது அத்லெட் பண்ணுறவங்கள உள்ளே அனுப்பியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி அவர் அந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி மூக்கை உடைச்சார். ஏன்னா இங்கே அப்படியே ஃபைட் பண்ணணும், டாஸ்க் பண்ணணும்னு வெறியா அப்போ நாங்கள்லாம் இவ்வளோ பண்ணுறோம், சௌந்தர்யா எதுவுமே பண்ணலை அப்படின்ட்டு சௌந்தர்யாவை குற்றப்படுத்திட்டு அவள் ஒன்றுமே பண்ணலை, அவள் சும்மா கத்திட்டு கிடக்கிறா அப்படின்னு சொன்னதுங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மூக்கு உடை அந்த இடத்துல. அதே மாதிரி முத்துக்குமரன் அப்புறம் வந்து விஷால் ஜாக்லீனை வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு உரைக்கிற மாதிரி அவர் சொன்ன விதம் வந்து சௌந்தர்யாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் அந்த மூக்கை உடை கூட ஜென்ரலாக சொன்னார் அவர். சாதாரணமாக நீங்கள் எல்லாருமே நல்லா ப்ளே பண்ணுறீங்க, நல்லா விளையாடுறீங்க, டஃப் பிளேயர், ஜாக்லினை பார்த்து ரொம்ப நல்லா விளையாடுற, சூப்பராக விளையாடுற, இதே நீ ஃபாலோ பண்ணு, இவ்வளோ ஒரு இதுவாக. இப்போ ஜாக்லின் அம்மாலாம் வந்தப்போ எப்படி தெரியுமா சொன்னாங்க, என் பொண்ணு என்னமோ அவங்க பொண்ணு ஜாக்லின் வந்து ஒரு மகாராணி மாதிரியும், இந்த மகாராணியை பார்த்துக்கிட்ட நீங்கள் நல்லவங்க, அவள் அழுவும் போது தேத்தன சூப்பர் சௌந்தர்யா உனக்கு ரொம்ப நீ நல்லவ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்படி ஒரு வளர்ப்பு தான் வளர்த்து வச்சுருக்காங்க ஜாக்லினை. ஆனால் அதே சௌந்தர்யாவோட பேரண்ட்ஸ் வந்திருந்தப்போ எப்படி பார்த்தீங்கல்ல,
ஸோ இதுதாங்க இதே டிஃப்ரென்ஷியேட். மாதிரி அருண் அருண் ஃபேமிலியும் ஆமாம், இது எல்லாமே அந்த இடத்துல விஷ்ணு வந்து கோடிட்டு காமிச்சாரு. உங்கள் ஃபேமிலி வந்து அங்கே ரொம்ப சூப்பராக ஜென்டலாக இருந்த மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. இப்போ வந்து இவள் லவ் ப்ரப்போசல் பண்ணதே இதை அவர் ஏற்கனவே அவருக்கான ஒரு பாணி இருக்கும்ல, டே என்னடா நீ இப்போ இங்கே சொல்லிட்டேன், நான் வெளியில் போய் உங்கள் அப்பாட்ட செருப்படி வாங்கணுமாடா அப்படின்லாம் சொன்னதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்தது, ரொம்ப என்ஜாயாக இருந்ததுங்க. பிக் பாஸில் இவ்வளோ நாள் நடந்த மேட்ரு விஷயமே கிடையாதுங்க. ஆனால் இப்போ நடந்ததாங்க மேட்ரு. ஏன்னா இவங்க உள்ள உங்களுக்கே தெரியும், பிக் பாஸ்க்கே தெரியும் அவருக்கு என்னென்னா, இவங்க எவ்வளோ 75 நாள் கொடுத்தோம் ஒன்றும் பண்ணல. அட்லீஸ்ட் வந்து இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ், இவங்க ஃபியான்சி இவங்களையாக கூப்பிட்டா இதுங்களாம் உரைக்குமான்றதுக்காக தான் உள்ளே உண்மையிலே கூப்பிட்டு உள்ளே அமைச்சிருக்கிறாரு. இதுதான் உண்மைங்க. நீங்கள் எப்படி நினச்சிப்பீங்க தெரில. போன சீசன்லாம் வந்து தெறிக்க விட்டுருந்தாங்க. 1000 இருக்கட்டும், அது மாயாவாக இருக்கட்டும், பூர்ணிமாவாக இருக்கட்டும், நம்ம விஷ்ணுவாக இருக்கட்டும், இல்லை அதுடைய கேப்டன் வாங்கின அர்ச்சனாவாகட்டும். ஆனால் அது வேறு லெவலு. இதெல்லாம் மொக்க தாங்க. ஆமாங்க, ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவரோட தீபக்கோட ஃப்ரெண்டு அவரை வந்திருந்தாங்க, சிங்கம்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அவர் வந்திருந்தார். அவர் வந்ததையும் ஜென்ரலாக வந்து நம்ம தீபக்கு ஒரு சின்ன அட்வைஸ்லாம் கொடுத்தாரு. நீங்கள் வந்து இது மாதிரி எப்படி இருக்கணும் உள்ள, நீங்கள் இவ்வளோ நாள் இருந்ததே எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி தான், நீங்கள் பண்ண விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஜென்டிலாக இருந்தது. ரொம்ப என்ன சொல்கிறது, அதான் அவரை சொல்லுவோம்ல, ஒரு மனுஷத்தன்மையோடு நடந்துக்கிட்ட ஒரு பர்சன் யாருன்னா அது தீபக் தான். அதனால் அவரும் அப்படி தான் சொல்லியிருந்தார். எல்லாருக்குமான அட்வைஸும் அவர் ரொம்ப அட்வைஸ்லாம் பண்ணாமல் எல்லாருமே நல்லா பண்ணுறீங்க ஜென்ரலாக ஒரு இது கொடுத்தது எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம சொல்ல போனோம்னா சௌந்தர்யா விஷயத்தை தான் திரும்பவும் பேசணும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவுக்கு விஷாலுக்கும் நடந்த ஒரு சின்ன ஒரு இது இருக்கு இல்லையா, முரண்பாடுகள் உள்ளே நடந்தது இல்லையா, தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி. அதை வந்து விஷ்ணு வந்து இந்த இடத்துல பாய்ஸ் டீமை மட்டும் உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, நீங்கள் வந்து இதை வந்து ஒரு கிளியர் கட்டாக பேசி ஃபுல்லாகவே முடிச்சிடுங்க, இதுக்கு ஒரு என்கார்ட் போடுங்க, க்ளோஷர் கொடுங்க. ஏன்னா ப்ராப்பர் க்ளோஷர் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வெளியில் வரும்போது உங்கள் மைண்டும் உங்கள் மனசும் வந்து ஃப்ரீ ஆகும், இல்லைன்னா ஒரு உறுத்துதல் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுத்தாரு. அப்போ வந்து விஷால் வந்து அந்த இடத்துல இப்போ தான் நான் அதை சொல்லி அவங்கக்கிட்ட சாரிலாம் கேட்டேன். ஏன்னா விஷாலோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருந்தப்போ அதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி விஷாலும் சாரி சொன்னார். இன்னும் கிளியராக க்ளோஷர் கொடுங்க, நீங்கள் அங்கங்கே இருக்கிறது கொஞ்சம் அப்படி பேசாமல் அப்படின்னு விஷ்ணு சொன்னது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது, தெளிவாக இருந்தது. அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதில் தெரிஞ்சிச்சு. ஏன்னா தன்னை நம்பி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்களுக்கு மனைவியாக வர போகிறவங்க, அவங்கள பற்றி அவர் சொன்னார்னா அவங்கக்கிட்ட போயிட்டு அவர் சண்டைக்கு நிற்கல, கூட இருந்த தீபக்கையும் அவர் அந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணார். இதை தான் வெளியில் வந்து விஷ்ணு வந்து அந்த ரவீந்தர்னு இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு பெரிய சண்டையே நடந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இவருக்கான ஒரு சான்ஸ் கிடச்சி இவரே தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக அந்த இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணது எல்லாரோட ஆண் மகனுக்கும் இது இவர் ஒரு பெரிய உதாரணமாகவே இருக்காருன்னு தான் சொல்லலாம். அதை அழகாக தெளிவுபடுத்தி விஷ்ணு அப்புறம் விஷ்ணு வந்து விஷாலுக்கும் தீபக்கும் முத்துக்குமாருக்கும் சொன்னார், நீங்கள் எல்லாருமே பக்கத்தில் இருந்தீங்க, ஆனால் நீங்கள் யாருமே கேட்கல, நீங்கள் எல்லாருமே அதுக்கு ஆமோதிக்கிற மாதிரி இருந்தீங்கல்ல, அது ஃபஸ்ட்டு தப்பு. அதனால் பாய்ஸ் எல்லாருக்குமான பனிஷ்மெண்ட்டாக இந்த இடத்துல இருந்தது. அது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க, செம்ம டச்சிங்காக இருந்தது. பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து ஒரு மாஸ் காமிச்சு போயிட்டாப்புல, இப்படி தான் சொல்லணும். அடுத்தது வந்து நம்ம அர்ச்சனா வராங்க. அர்ச்சனா ப்ளஸ் வந்து ஈரோடு மகேஷ். அடுத்த வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.